அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க ரைஸ் பேக் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த ரைஸ் பேக் பார்த்திங்கன்னா கிளாத் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள்ள ரைஸ் பேக் தான் இது. ஸோ அந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுக்காமல் பிரித்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் பேக்கோட சைஸுக்கு நம்ம இப்போ மேட் ரெடி பண்ணலாம். நான் எடுத்திருக்க இந்த ரைஸ் பேக் பார்த்திங்கன்னா 5 கிலோ ரைஸ் பேக் இது. இன்றைக்கி நம்ம ஓல்டு ஜீன்ஸ் அண்ட் ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணி நம்ம இந்த டோர் மேட் ரெடி பண்ணலாம். இப்போது ஜீன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 3 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ரைஸ் பேக்கோட அந்த உயரத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 5-6 பீஸ் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் வந்துட்டு 3 இன்ச் அகலம் இருக்கணும், ரைஸ் பேக்கோட அந்த உயரம் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து சேம் சைஸுக்கு நம்ம ஏதாவது வேஸ்ட்டு சாரீ, வேஸ்ட்டு கிளாத் அதிலிருந்தும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஜீன்ஸ் கிளாத், ஒரு பீஸ் வந்து இந்த சாரீ கிளாத், அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜீன்ஸ் கிளாத்தோட நல்ல பக்கமும் இந்த சாரீ கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு நம்மக்கிட்ட எத்தனை பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ, அதாவது நம்மளோட அந்த ரைஸ் பேக்கோட அகலத்துக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. எத்தனை பீஸ் வந்து நமக்கு தேவையோ அதை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பீஸுமே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மிடில் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது இன்னொரு ஜீன்ஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். சேம் இதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்க எல்லா பீஸையுமே தைச்சிடலாம். தைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்தையுமே தைச்சாச்சு. கரெக்டாக வந்து இந்த நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இந்த ரைஸ் பேக், அந்த சைஸுக்கு கரெக்டாக தைச்சிருக்கேன், அதோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 2 லேயர் போல் நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இல்லை அந்த ரைஸ் பேக்கோட சைஸ்க்கே நீங்கள் வந்து வேஸ்ட் கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத கிளாத் இருக்கும் இல்லையா, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 2 லேயர் போல் கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே ஈவனாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணின அந்த பீஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ரைஸ் பேக் இருக்குது, மேலே வந்து நம்ம வேஸ்ட் கிளாத் 2 லேயர் போல் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த ஜீன்ஸ் அண்ட் சாரீ கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணாமல் நம்மளால் தைக்க முடியாது. ஃபுல்லாக எல்லா ஓரங்கள்லேயும் மிடில் இடையில இந்த மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்க அந்த லேயர்ஸ் வந்து கலையாமல் நம்மளால் தைக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ எல்லா சைடுமே பின் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம 4 பக்கமும் இந்த ஓரங்களில் தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து தைச்சிட்டே வரும்போது ஒவ்வொரு பின்னாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து இந்த சைடும் தைக்க போகிறோம். சேம் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். 4 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த டோர் மேட்டோட இந்த அகலவாட்டத்தில் நம்ம தையல் போட போகிறோம். ஒரு 2 இன்ச்சுக்கு ஒருக்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு தையல் போடலாம். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம தையல் போடுறதுனால நம்ம உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த கிளாத்தோட அந்த லேயர்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம துவச்சி பயன்படுத்தும் போதும் உள்ளுக்குள்ளே அந்த கிளாத் வந்து சுருங்கி போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மிடில்லாமே இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே தையல் வந்து வர மாதிரி பார்த்துக்கணும். இதே மாதிரி நம்ம எத்தனை மார்க் பண்ணியிருக்கோமோ அத்தனை தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா தையலுமே போட்டாச்சு. இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறேன்.
இப்போ இந்த டோர் மேட்டுக்கு ஓரம் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நீளமான கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு டோர் மேட்டோட அந்த ஃப்ரண்ட் சைடில் வச்சு தைக்கிறேன். இது வரைக்கும் தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த சைடு தைச்சா மாதிரி இதோட ஆப்போசிட் சைடு வந்து தைச்சிக்கலாம். அடுத்து இந்த சைடு தைக்கும்போது இந்த ஓரத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு தைங்க. சேம் அதே தைச்சா மாதிரி தான். அப்படி தைக்கும்போது நமக்கு வந்து இந்த ரா எட்ஜஸ் வந்துட்டு அழகாக ஃபோல்டிங்குள்ளார போயிடும். சேம் அதே மாதிரி இதை முடிக்கும் போதும் இந்த மாதிரி மடிச்சுட்டு தைச்சிட்டு அப்புறம் நீங்கள் இப்படி திருப்பி மடக்கி தைக்கும்போது இப்படி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து இப்படி மடித்து தைச்சிருங்க. அப்போ அந்த ரா எட்ஜஸ் வந்து உங்களுக்கு அழகாக உள்ளுக்குள்ளே ஃபோல்டிங் ஆகியிருக்கும். ஸோ இப்போ தையல் போட்டாச்சு பாருங்கள். இதே மாதிரியே இதோட ஆப்போசிட் சைடுமே தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடுமே தைச்சாச்சு. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டோர் மேட் ரெடி ஆகிடுச்சு. ஜீன்ஸ் கிளாத் அண்ட் இந்த மாதிரி சாரியோட நம்மளோட இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நல்ல திக்கான அதே சமயம் நல்ல லைஃப் வரக்கூடிய ஒரு டோர் மேட். ஜீன்ஸ் மெட்டீரியல் அண்ட் ரைஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட் கிளாத் அண்ட் வேஸ்ட் ரைஸ் பேக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டோர் மேட்டை துவைச்சி பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்பீங்க. தாராளமாக நீங்கள் வந்து துவைச்சி பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேஸ்ட் கிளாத்தை ரீயூஸ் பண்ணுற ஐடியாஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்காக இருக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி தினம் தினம் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.